பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 29வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக உம் சரீரத்தை எங்களுக்காக அருள் செய்தீரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக அந்த பூமியில் சிந்தினீரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த மரணத்திற்காக தகப்பனே, அப்பா பிசாசின் தலையை எல்லாவற்றையும் நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகா கிருபை மேன்மைக்காக நன்றி. எங்கள் மீது இரக்கம் வைத்ததுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தகப்பனே, எங்களுக்காக ஜீவபலியானவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பிசாசின் கிரிகளை அழித்தீரே மக்கு ஸ்தோத்திரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அப்பா, இன்றும் ஆண்டவரே நீர் ஜீவித்திருக்கிறீர். ஆண்டவரே, மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகுவதே இல்லையே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் என்று அச்சா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா, மீண்டுமாக வரப்போகிறீர், உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் நுகத்தடிகள் கட்டுகளை அறுக்கும் பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்களை தேற்றுகிற ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா, ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, பிணியாளிகளை ரட்சிக்கிற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதபடி உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றி தைரியப்படுத்துகிற ஆலோசனை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வருகை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரையை எங்கள் மீது போடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகையிலே ஆண்டவரே எங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக இந்த கிருபை நாட்களை அருள் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, மனுஷர்களாகி நாங்கள் இதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, உம்முடைய பாதப்படியிலே நிற்கிறோம். எங்களுக்கு அந்த மகா பாக்கியத்தை மேன்மை அருள் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. அமீன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம்,
மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் என் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கும்படியாக நீர் எங்களோடு பேசின உம்முடைய மகா கிருபையான வார்த்தைக்கு நன்றி. எங்களுடைய தப்பிதங்களை எல்லாவற்றையும் உணர்த்தி நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே பரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் என்றும் நீர் விரும்புகிறீர் என் ஆண்டவரே. ஆமேன். நாங்கள் எங்களுடைய கண்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பார்வையெல்லாம் இந்த பூலோகத்தை குறித்து இருக்கிறாச்சா. இதனுடைய மேன்மை, இதனுடைய எல்லா விதமான கவர்ச்சி காரியங்கள் எங்களை இழுத்து கொண்டிருக்கு. ஆனால் தேவன் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நித்திய காலமாக நாங்கள் உம்மோடு பரலோகத்தில் நாங்கள் வாசம் பண்ண போகிறோமே. அமீன் அப்பா. அப்படியானால் நாங்கள் பரத்தை நோக்கியே பார்க்க வேண்டுமே. எங்களுடைய கண்கள் உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி இருக்க வேண்டும். பரத்தை நோக்கி எங்கள் சிந்தனைகள் இருக்க வேண்டும், எங்கள் யோசனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீரப்பா. ஆமீன் என் ஆண்டவரை. அழிந்து போகக்கூடிய இந்த பூமியின் உண்டான எல்லா காரியங்களும், பொருளாசை, மண்ணாசை, பண ஆசை, ஆண்டவரை எல்லா இச்சைகளும் அழிந்து போகக்கூடியது. இது அத்தனையும் சரீரத்துக்கு உண்டானது. ஆனால் அழிவில்லாமல் நித்திய காலமாக தேவ சமூகத்தில் அங்கு இருக்க போகிறோமே. அதற்கு நாங்கள் பரத்தை நோக்கி உண்மையே எங்கள் சிந்தனை இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. உண்மை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருக்க எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா இப்போ கொடுக்கிறோம். இது உம்முடைய வேதத்திலே திரளான பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. உண்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை பரலோகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் புத்திக்கு ஒரு தெளிவுண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் மகா கிருபையாய் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் சிந்தனையும் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் எங்கள் சரீரத்துக்கான அதிகாரி அல்ல. எங்களை சிருஷ்டித்த தேவனே, நீரே எங்கள் சரீரத்துக்கான அதிகாரி. எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கான அதிகாரி நீர் மாத்திரமே. அமீனின் தகப்பனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் ஆண்டவரே, அதன்படி நாங்கள் செயல்படவும் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, அம்மாக்கு நன்றி அப்பா. நாங்கள் எவ்வளிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க. அதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கவும் எங்கள் கிருபைகளை தாங்க. உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு குறித்திருக்கிற வேலைகள், நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக குறிக்கப்பட்ட வேலைகள் ஏராளமாக இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே அப்பா, அது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தள்ளி வைத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமீன். ஏனென்றால் நித்தியமாய் நாங்கள் உங்களோடு தான் வாசம் பண்ண போறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரலோகத்தின் மேன்மைகள், அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் புத்திக்கு தெளிவை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா பிதாவை இறங்கி எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆமீன். தரிசனத்தின் மூலியமா எங்களோடு பேசுவீராக தகப்பனே. வசனத்தின் மூலியமா எங்களோடு உறவாடுவீராக என் ராஜா. ஹல்லேலூயா. இந்த மேன்மையான நேரத்தை நாங்கள் வீணாய் கழிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைய கிருபை தாங்க ஆண்டவரே. நீதிமானாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் நீதி செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள் செய்யுங்க இயேசப்பா. தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள், உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஆமீன் என் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு மேலே நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளான மனுஷன் அது சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நல்ல யோசனைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் என் ஆண்டவரே. நீங்க போதிச்சு எங்கள் வழி நடத்தும் அப்பா. ஆமீன். எங்களுடைய இருதயத்தில் எங்கள் சிந்தனையில்
இருக்கிற எல்லா அசுசிகள் போகும்படியாக திரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. நன்றி 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 என் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தெய்வம். ஆமீன். வேத புத்தகத்தின் வார்த்தைகள் மூலியமாய் எங்கள் ஒவ்வொரு மனுஷரோடு நீங்க பேசி உருவாடி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. மேலானவரை மக்கு ஸ்தோத்திரம். பூலோகத்தில் ஆண்டவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கும் மேலானவர் நீர். அவர்களையும் நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்கப்பா தகப்பனே. எங்களுக்கான திட்டத்தை கொடுக்கும்படியாக அதை அறிந்து கொள்ள எங்கள் புத்தி தெளிவாகட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை ஒவ்வொருவரும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுடைய சபைக்குள் நாங்கள் வரவும் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்க வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுங்க. பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்று திருவசனங்கள், காணிக்கை, திருவிருந்து, சாட்சி, முடிவு ஜெபம் சகலத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக தகப்பனே எங்களோடு நீர் அசைவாடி அருள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைசி கால அக்னியின் அபிஷேகத்தில் நிரப்பி அருள வேண்டும். அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். உலக நாடுகளுடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நுகத்தடிகள் கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆண்டவரே அதிபருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் கொடுங்க. தேவனுடைய சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களிடத்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடைபெற கிருபை தாங்க. இராணுவத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பலஸ்டீனுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக, சிரியான், லெபனானுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக தேவ சமூக வரும் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தான் உருவாக்குகிறீங்க. அவங்களுக்கான பாதுகாப்பை நீங்க அருள் செய்யுங்க. தேசத்தின் அதிபர்கள் தேவ பயத்தோடு இருக்கட்டும். தேவனிடத்தில் கேட்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு தங்கள் நாட்டின் மக்களை நடத்தக்கூடிய கருவை நீங்க தாங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. நீங்க வரப்போறீங்க. நம்முடைய ரகசிய வரிகை மிகவும் சமீபத்திற்கு. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு திரளான கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்க. உங்க சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்தியா தேசத்தை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி. இதில் இருக்கிற எல்லா மோசங்கள், எல்லா விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் வீரற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் தேசத்துக்கான ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் அருள் செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகிற பிரதமர், ஜனாதிபதிக்காக, ஒவ்வொரு ஸ்டேட் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தாமே நீர் தொட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மனம் திரும்பட்டும். எல்லா பாவ கட்டிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ரட்சணத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என் தகப்பன். எங்க தேசத்துக்கான விடுதலை, எங்க தேசத்துக்கான எழுப்புதல் நீர் கட்டளிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், அதனுடைய எல்லா செயல்பாடுகள், அதன் ஒருமனப்பாட்டின் ஆவின் கிரியைகள் தேவனுடைய அக்கினி 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 இறங்கி கட்டி வெளியேற்றட்டும் தகப்பன். அதை எத்தனையும் சுட்டெரித்து போடணும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். கர்த்தர் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கான ஆண்டவரை விடுதலையை அருள் செய்யுங்க. ரட்சணத்தை அருள் செய்யுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க கொடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்து வழி நடத்துங்க. சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை வேளையிலே கத்த நினைத்தருளுங்க. யெகோவா ரஃபா சுகம் தருகிற தேவனாக பிள்ளைகளை ஆட்கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீங்க வெய்யுங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். உம்முடைய சாட்சியா நிறுத்துங்க என் தகப்பனே. சாட்சியின் திரள் கூட்டம் பெருகட்டும் இயேசப்பா. உமக்கே நன்றி நன்றி நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லார் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே கிருபை நீங்க தாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலை அடைத்தருளும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.